வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த 7ஆம் அதிபதி திருமண ஸ்தானாதிபதி, அதாவது ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய பாவம், பெண் ஜாதகமானால் கணவனை குறிக்கக்கூடிய பாவங்கிறது தான் 7ஆம் இடம். அந்த ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்து வீட்டு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் மற்ற இடங்களில் லக்னத்திலிருந்து இருந்தால் என்ன பலன்? இது ஒரு பொதுவான ஜென்ரல் அமைப்பில் நாம் இன்று பார்க்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 கட்டங்கள், அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி, நிரந்தரமான அதிபதி இருப்பார். இந்த 2 இடங்களுக்கு பார்த்திங்கன்னா மீனம் மற்றும் தனுசுக்கு குரு, இவர் தான் அதிபதி. அதே மாதிரி மேஷம் மற்றும் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி. ரிஷபத்துக்கு சுக்கிரன், துலாமுக்கு சுக்கிரன், கன்னிக்கு புதன், மிதுனத்துக்கும் புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், மகரத்துக்கு சனி, கும்பத்துக்கும் சனி. ஸோ இது என்றும் மாறாத அதிபதிகள். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ் ஆகும். மற்ற பொதுமக்களுக்கு பார்க்குறேன்னா நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா அது உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அது ஜோதிடர்கள், மாணவர்கள் இல்லை ஜோதிட ஆர்வலருக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் ஒருவர் பிறந்துக்கலாம். உதாரணத்துக்கு மேஷ லக்னம் இங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இதுதான் முதல் பாவம். இதில் வந்து அப்படியே கடிகார சுற்றில் ஒவ்வொரு பாவமாக வரும். 7ஆம் பாவம் எப்பவுமே ஆப்போசிட் தான் 7ஆம் பாவமாக வரும். அப்படி இப்படி ஆப்போசிட் வராது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பாவம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது லக்னம், சந்திரன் மற்றும் சூரியன் இது வந்து ஆய்வு செய்யலாம். திருமணத்துக்கு ஆய்வு செய்யும்போது சுக்கிரன்லேருந்து சில பேர் ஆய்வு செய்வாங்க. நாம் பொதுவாக லக்னத்திலேருந்து தான் ஆய்வு செய்யணும். அதுதான் கரெக்டு. ஏன்னா லக்னங்கிறது தலை, சிந்தனை, உங்களுடைய சைக்காலஜி, எப்படி பிரெயின் வந்து மேக்கப் அப்படிங்கிறது. அதனால தான் உயிர் பாவம் லக்னம். ஸோ இதிலிருந்து 7ஆம் பாவங்கிறது தான் மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம். ஸோ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த 7ஆம் அதிபதி, இப்போது மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் பார்த்திங்கன்னா செவ்வாய். 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி, அதாவது திருமணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தான். இங்கே எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. சுக்கிரன் கூட இங்கே இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். அப்போ ஆட்சி பலம் அப்படின்னு வரும். பட் இருந்தாலும் இவர் மற்ற இடங்களில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் இன்றைய காணொளி. அப்போது 7ஆம் அதிபதி உதாரணத்துக்கு சுக்கிரன் லக்னத்திலே இருக்காருன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு வேறு லக்னம், மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா 7ஆம் அதிபதி யார்? லக்னாதிபதி சனி. 7ஆம் அதிபதி வந்து மகரிலிருந்து இதுதான் 7, 1, 2, 3, 4, 5, 6, 7 சந்திரன். இவர் எந்த இடத்துல இருக்கார்? லக்னத்திலிருந்து 1, 2, 3க்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேஷ லக்னத்துக்கு இது, ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் லக்னம், காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி, அதனால் இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு மாற்றி போட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து 7ஆம் அதிபதி ஓகே, களத்திர ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி, 7th ஹவுஸ் லார்டுன்னு போட்டிருப்பாங்க ஆங்கில புத்தகங்கள். கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் 7th லார்டு இன் ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா 7ஆம் அதிபதி லக்னத்தில் அல்லது முதல் வீட்டில், 7th லார்டு இன் அசண்டன்ட், லக்னத்துக்கு அசண்டன்ட் பேர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அது பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கெலாம் ஏஐ வந்துருச்சு, ஏஐயில் போட்டு பதில் கேட்குறாங்க. பட் ஏஐ வந்து அது லாங்குவேஜ் மாடல் தான், அதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கோ லாஜிக்கல் திங்கிங்கோ கிடையாது. ஏற்கனவே என்ன இருக்குதோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி அந்த வேர்ட்ஸை இருக்கிறத தரும், அவ்வளோதான். அது சுயமாக ஜோதிடம்லாம் யோசிக்காது மனிதரை போல், அதுவும் சொல்லிக்கிறேன். ஹிபர்னேஷன் அப்படிம்பாங்க, பொய் சொல்லுது ஏஐ, அதுதான் விஷயமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே இருந்தால் என்ன பலன்? 7ஆம் அதிபதிங்கிறது இது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஸ்தானம், லக்னம்ங்கிறது அந்த ஜாதகரை குறிக்கும். அப்போது இங்கே இருக்குன்னா மனதுக்கு பிரியமானவள், பிடித்த மனைவி அமையக்கூடிய அமைப்பு. அப்படியே பெண் ஜாதகத்துக்கு நீங்கள் அப்படியே மாற்றி போட்டுங்க. கணவன் மனைவிக்கு பிடித்த ஜாதகருக்கு பிடித்த மாதிரியான கணவன் அமைவார் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். நான் ஆண் ஜாதகத்தை வைத்து நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. பெண்கள் பார்க்குறீங்க, ஏன்னா ஜோதிட ஆர்வலர்கள் இன்றைக்கி எல்லாருமே பெண்கள் தான் அதிகமாக ஜோதிடம் கற்றுக்குறாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அப்போது பிடித்தவர், இதே வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக், இது வந்து பாசிட்டிவ் சைடு, மனதுக்கு இனிமையானவராக அமைவார். இதே வந்து நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் சைடும் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது இந்த வீடு வந்து செவ்வாயுடைய வீடு, சுக்கிரனுக்கு நட்பு வீடு. இதே வந்து
சுக்கிரனுக்கு பகை வீடு சந்திரனுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது 7ஆம் அதிபதி சப்போஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மனதுக்கு இனிமையானவராக வரமாட்டார். இது மற்ற இதுக்கு நீங்கள் மாற்றி பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இப்போ நட்பு வீட்டில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா, உச்சஸ்தானத்தில் இருக்கா, நீச்சஸ்தானத்தில் இருக்கா, சம வீட்டில் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சார்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் பிளேலிஸ்ட் அல்லது ஐ வாண்ட் சார்ட்டுன்னு என் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த நட்பு பகை இதெல்லாம் இதை பற்றிலாம். ஸோ அது மட்டும் போகாமல் வேறு கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுன்னா கொஞ்சம் இது மாறும். அதனால தான் நெகட்டிவ் சைடு அப்படின்னா தலைவலி. வருகின்ற மனைவியோ கணவன் அவர்களே பெரிய தலைவலியாக இருப்பாங்க. ஏன்னா இதுதான் தலைப்பகுதி சிந்தனை. இந்த சிந்தனை ஓட்டம் பூரா அவர்கள் மீதே இருக்கும்படி டைவெர்ட் ஆகிடும், டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும். இது நெகட்டிவ் சைடு. இப்போ எப்போவுமே ஒரு காயினுக்கு 2 துருவங்கள் மாதிரி நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஸோ இதில் சில பேர் கேட்கலாம், சார் என்னங்க சார் என்னுடைய ஜாதத்தில் இப்போ நெகட்டிவ்னால் என்ன, இங்கே சுக்கிரன் ராகு அல்லது சுக்கிரன் கேது இல்லை சனி இல்லை வேறு ஏதாவது லக்ன பாவிகள் 6, 8, 12 பாதகாதிபதி இதெல்லாம் சேர்ந்துருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். ஸோ சில பேருக்கு இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் வராது. சார் எனக்கெலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக இருக்குது, 7ஆம் அதிபதி ராகு கூட இருக்கிறாரு, ரொம்ப நெருக்கத்தில் 5 டிகிரி கிரகண தோஷமாக இருக்குது, நான்லாம் நல்லா இருக்கேன், கணவன் மணி அந்யோன்யமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க. தாராளமாக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய விதி பயன். ஏன்னா நீங்கள் ஒரு புண்ணிய ஆன்மான், பக்குவப்பட்ட ஆன்மான்னு எடுத்துக்கங்க. முதல் பிறவி கிடையாது உங்களோடது. பல பிறவிகள் நீங்கள் ஒரு 10ஆவது பிறவியாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அது ஒன்றும் பண்ணலை. நீங்கள் 10 பிறவிகளை அதெல்லாம் சகிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் உடனே கமெண்ட் போட வேண்டாம், இது பொய், இது இப்படி இல்லை, என்னுடைய ஜாதத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தாராளமாக நல்லா இருங்கள். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலும் மேலும் கிடைக்கட்டும். பிறவியை கடந்து போக ட்ரை பண்ணுங்கள். பிறவி பெருங்களை நீந்திருங்க. அதுதான் விஷயம். அதுக்கு தான் மெயினாக ஜோதிடமே பார்க்குறது, நாட் ஃபார் சில்லி திங்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7ஆம் பாவாதிபதி 2ஆம் வீடு. 2ஆம் வீடுங்கிறது வருவாய் ஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் இங்கே இருக்காருன்னு வைங்க. இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு இவருடைய வீடே தான் ரிஷப வீடு. அப்போ சுக்கிரன் பலமாக இருக்குது, ஆட்சி பலம். இப்போ குடும்ப மேன்மை, குடும்ப ஒற்றுமை, குடும்ப மேன்மை, குடும்பத்துக்காக போராடுவது, குடும்பத்தை கட்டி காப்பது, இந்த பலன் எல்லாம் செய்வார்கள் வருகின்ற கணவனோ. ஸோ இருந்தாலும் இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், வாக்கு சுத்தம் இல்லாமல் இருப்பது, கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருப்பது, பொய் பேசுவது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, இந்த மாதிரிலாம் இதாகும். மோதல் குடும்பத்தை நிலைக்குலைய வைக்கும், சங்கடப்படுத்த வைக்கக்கூடிய தன்மை வந்துடும் நெகட்டிவ் சைடில். பாசிட்டிவ் சைடில் குடும்ப ஒற்றுமை, குடும்ப மேன்மை, வருவாய் இன்க்ரீஸ் ஆகும். 7ஆம் அதிபதி போய் 2ஆம் வீட்டில் வருவாய் ஸ்தானத்தில் இருந்தாலே வருகின்ற கணவனோ மனைவியோ வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆண் ஜாதகர் கேட்குறாரு, சார் என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 2ல் இருக்குது, அப்போ வேலைக்கு போகக்கூடிய மனைவியாக அமைவார்கள். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது 3ஆம் பாவம். இதுதான் முக்கியமான பாவங்க. இது எனர்ஜி ஹவுஸ். 3 அப்படின்னாவே தைரிய வீரிய ஸ்தானம். புரியாதவங்க படித்து கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்ல விருப்பப்படவில்லை. இது எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் 7 கூடையன் 3ல் இருக்குது அப்படின்னாவே வருகின்ற மனைவி ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ அவர்களை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இவர் இருக்கணும். இப்போ அவங்க இது ட்ராவல் ஹவுஸு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே ட்ராவல் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், எனர்ஜி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இவருக்கு ஏதாவது லக்னத்தில் வேறு கிரகம் இல்லை தசாபுத்திகள் வேறு மாதிரி நடந்ததுன்னா இவர் ஈடு கொடுக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரும். அதுதான் நெகட்டிவ் சைடு. அதாவது எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ சமாளிக்கணும் யார், ஜாதகர். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரும். எப்போவுமே வராதுங்க. அந்த தசா புத்தி கரெக்டாக திருமணம் ஆகும்போது இந்த 3ஆம் பாவம்லாம் இயங்கிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை வந்துடும். ஸ்டார்டிங்லேயே அப்படியே இவங்க ஒரு சோம்பேறியாக மந்தமாக ஜாதகர் இருந்து வருகின்ற மனைவி இந்த மாதிரி இருக்குது. இல்லை ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் ஸ்தானாதிபதி 7 கூடையன் 3ல் இருந்தால் அவர் எனர்ஜியாக இருப்பார், வெளியில் போகணும், பார்க்கணும், சுற்றணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட்டில் இருப்பார். இவங்க ஈடு கொடுக்கல அப்படின்னா கதை முடிச்சுது. ஸோ இது ஒரு அமைப்பு. சண்டை சச்சரவுகள் வரும், பிடிக்காமல் போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததாக 4ஆம் பாவம் சுகஸ்தானம்.
4ஆம் பாவத்தில் சுக்கிரன் 7 குடையவன் இருக்கார் அப்படின்னா, சுக்கிரன் இருக்காருன்னு இருக்காதீங்க, இந்த மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதி, அதனால் சுக்கிரன் இங்கே இருக்கார் அப்படின்னா, இது வந்து சுகஜீவியாக வீடு வண்டி வாகனம் சொத்து டொமஸ்டிக் லைஃப் ஹாப்பினஸ், வீட்டில் சுகஜீவியாக வாழக்கூடியது. டொமஸ்டிக் ஹாப்பினஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க என்ன மீனிங்கிறது. டொமஸ்டிக் லைஃப் நல்லா இருக்குங்க, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதே நெகட்டிவ் இம்பேக்ட் பாவகிரகங்கள் லக்ன பாவி வேறு ஏதாவது லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா பிரச்சனையாகும். என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்தி இல்லாமை, ஒரு திருப்தியே இருக்காது, தாம்பத்திய திருப்தி இல்லாமல் எல்லா இதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத சூழல், வீட்டிலே இருக்க பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்காங்க, வீட்டில் இருக்க பிடிக்காது, இவங்க காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுதான் வந்து அந்த இது அமைப்பு. அடுத்தது 5ஆம் அதிபதி உத்தரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இதுதான் காதல் பாவம். அப்போது 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது, காதல் வயப்பட வாய்ப்பு உள்ளது. இப்போ இது இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே காதல் வயப்பட மாட்டாங்க. உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை இருந்து நீங்கள் கரெக்டான அந்த ஏஜில் ரைட்டான திருமணம் 20 to 30 வயதுக்குள்ளே அந்த நபரை நீங்கள் சந்திக்க நேர்ந்தால், பிரபஞ்சம் உங்களை சந்திக்க வைத்ததுனால் காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் பார்க்கக்கூடிய பெண்ணே இல்லை மாப்பிள்ளையோ அந்த மாதிரி பூர்வ ஜென்ம கனெக்ஷன் உள்ளவராக வருவார்கள். இதுதான் அதோடைய மீனிங். இதில் பாவகிரகம் இருந்ததுன்னா ஃபெயிலியர், கூட ஏதாவது இருந்தால் லவ் ஃபெயிலியர், பிரேக் ஆகும். இதே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா குழந்தைகளுக்காக அப்படியே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஏன்னா அது 5ஆம் பாவங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகளை ஒரு பிடிமானமாக வச்சு அப்படியே வாழ்க்கையை இந்த பிறவியை ஓட்டிடுவாங்க. இதுதான் எல்லாமே பிறவியை ஓட்டுறது தாங்க. இந்த பிறவி கான்செப்டில் எனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க தயவுசெய்து இதெல்லாம் பார்க்காதீங்க, இது உங்களுக்கானது கிடையாது. வேறு ஏதாவது கிளுகிழப்பான வீடியோஸ் பாருங்கள், நிறையா பொழுதுபோக்கு வீடியோஸ் இருக்குது, அரசியல் வீடியோஸ், அது இது கேளிக்கை கூத்துக்கள், வடிவேல் காமெடி, இந்த மாதிரி பார்த்துருங்க. ஜோதிடம் உங்களுக்கானது கிடையாது. அப்புறம் 2வது 7ஆம் அதிபதி 7லேயே இருக்கார். 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில், இது நான் சொல்ல மாட்டேன், 6ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்னத்துக்கு பாருங்கள், இங்கே வந்து சுக்கிரன் வந்து கன்னிராசி வந்து சுக்கிரன் நீச்சம் ஆவார், சுத்தமாகவே பவர்லெஸ் ஆகிடுவார். ஐ மீன் ஒரு 10% பவரில் இருப்பார், அவ்வளோதான். இப்போ பேட்ரி 10% இருக்குதுன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா இது பியூராக வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு இந்த பாவத்திலேருந்து இந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா விரய பாவமாக இருக்கும், 12ஆம் பாவமாக இருக்கும். அப்போது 6ஆம் பாவங்கிறது வேலையை குறிப்பது, வேலை விஷயமாக வெளிநாடு இந்த பிரிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சார் ரொம்ப வருஷமாக பிரிஞ்சே இருக்கோம், அதாவது வேலை விஷயமா. ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ஒருத்தர் வேறு ஏதாவது அதிகாரத்துவ வர்க்கத்தில் இருப்பாங்க, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க, வாரம் ஒரு நாளோ 2 வாரத்துக்கு ஒரு நாளோ பார்த்துட்டு வருவாங்க, இல்லை டோட்டலி வேறு மாநிலத்தில் இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரியான இப்போ பிரிவு அவ்வளோதாங்க. இது அவர்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த பிரிவு வந்து நல்ல பிரிவாக, இல்லை வந்து கொஞ்சம் சில பேர்த்துக்கு அது நெகட்டிவ் இம்பேக்ட்டும் கூட இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கே புரியும். பார்க்குறவர்களுக்கு புரியாதவங்க முனிப்பு அவங்க வயது வரும்போது நீங்கள் அனுபவங்கள் வரும்போது புரிந்து கொள்வீர்கள் என்னென்ன மாதிரி நெகட்டிவ்னு. இதில் வந்து என்னென்னா பிரிவினை அப்படிங்கிறது ஒன்றா வந்து பிரெயின் ஒத்து போச்சு அப்படின்னா ஓகே, அது டிஸ்டன்ஸ் வந்து உங்களை வந்து ஒன்று வந்து உங்களுடைய அந்யோன்யத்தையோ உங்களுடைய காதலையோ உங்களுடைய கமிட்மெண்ட், திருமணங்கிறது ஒரு கமிட்மெண்ட், அதை வந்து பிரேக் பண்ணாது. சில பேருக்கு அது துரதிருஷ்டவசமாக பாவகிரகங்கள்லாம் இருக்குன்னா பிரேக் பண்ணிவிடும், டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அது ஒரு இது அமைப்பு. இந்த நடிகர் ராஜேஷ் வந்து அவருடைய சேனலில் சொல்லுவார், கணவன் மனைவி அதிகமாக பிரிந்திருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 21 நாளுக்கு மேல் பிரிந்திருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் என்னுடைய கணக்குப்படி அவர் சொல்கிற கணக்கு 48 மண்டலத்துக்கு மேல் பிரிந்திருக்கக்கூடாது. அந்த 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். அப்போ ஒரு மண்டலத்துக்கு மேல் பிரிந்திருப்பது தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வெளிநாட்டில் இருந்தால் சில பேர் கான்ட்ராக்ட் ஜாபில் போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளது அதில். ஸோ இதுதான் வேலை விஷயமாக பிரிந்திருப்பது, அவ்வளோதான். நெகட்டிவ் சைட்னால் கொஞ்சம் உண்மையாகவே பிரிவினை வந்துடும். ஏன்னா இது வந்து விரய பாவமாக இருக்குது, இது திருமண முறிவு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். ஸோ இது ஒன்று. அடுத்ததாக 7ஆம் அதிபதி 7லேயே இருப்பது, இது நல்ல அமைப்பு தான். 7ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலையே இருக்குது அப்படின்னா நல்ல கணவன் நல்ல மனைவி அமையக்கூடிய அமைப்பு, நல்ல
ஸ்திரமான அமைப்பு. உதாரணம் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்காருன்னா பவராக தான் இருப்பார். ஒன்று வந்து அதில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரப்போகிறது கிடையாது. நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஏன்னா 7ஆம் பாவம்ங்கிறது மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். அப்போ நல்ல லைஃப் பார்ட்னர், திருப்திகரமான லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய அமைப்பு. இதே பாவகிரகங்கள் இருந்ததுன்னா திருப்தியின்மை, எதிர்பார்த்த அளவில் நீங்கள் உங்கள் ஆசைக்கு டிசையர்ஸ், ஏன்னா 7ஆம் பாவங்கிறது டிசையர் தான். இந்த 3, 7, 11ஆம் பாவங்கிறது ஹவுஸ் ஆஃப் டிசையர்னே பேர். டிசையர்னால் தமிழில் அடிச்சிங்கன்னா 3, 7, 11 காம திரிகோணங்கள்னே வரும். காம திரிகோணங்கள்னால் டிசையர், ஆசைகள். இப்போ ஆசைகள் வெறுத்துருவீங்க, அதுதான் அமைப்பு, வேறு ஒன்றும் இல்லை. 8ஆம் பாவம், 8ஆம் பாவங்கிறது அடுத்த எனர்ஜி ஹவுஸ், தாம்பத்திய சுகம். அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வருவாய், கணவன் அல்லது வருகின்ற கணவன் அல்லது இங்கே 7ஆம் அதிபதி இங்கே 8ல் போய் சில பேர் மறைஞ்சிருச்சு அப்படின்னு பயப்படுவாங்க. மறைந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருவாய் வரும். ஏன்னா பாருங்கள், இங்கே இருக்கிற கிரகம் வருவாய் ஸ்தானத்தையும் பார்க்கும், 2ஆம் இடத்தையும் பார்க்கும். அதனால தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு திடீர்னு ஒரு குபேர யோகம், அதிர்ஷ்டம் யோகம்லாம் வரும். அது காரணம் இதுதான். ஸோ அந்த அமைப்பு. அப்போ எனர்ஜி ஹவுஸ், அப்புறம் எனர்ஜி இது 8ஆம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் காட்டி அது 2 பேருக்கும் ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கணும். அப்போ தான், இல்லை அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதுதான் அந்த அமைப்பு. ரெண்டாவது பாவகிரகங்கள் அதிகமாக ஒரு ஜாதத்தில் இந்த 8ஆம் இடங்கிறது பெண் ஜாதத்தில் மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ பாவகிரகங்கள் இருக்குன்னா ஆண் ஜாதத்திலும் அதே மாதிரி பாவகிரகங்கள் இருந்தால் அந்த தோஷம் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிக்கும் அப்படின்லாம் சில ஜோதிட விதிகள் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் நெட்டில் ஆய்வு பண்ணி படித்து பாருங்கள், வரும் கற்றுக்கிறவங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மட்டும் கொடுக்குறேன். அடுத்ததாக 7 குடையவன் 9ஆம் பாவத்தில், இதுதாங்க இருக்கிறதுலே சூப்பரான அமைப்பு. 8, 9, 10, 11, 12 9ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதி போய் 9ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னாவே தர்மபதி பெண் ஜாதத்துக்கு அமையும். ஆண் ஜாதத்துக்கு தர்ம பத்னி, பதினா கணவன், பத்னினா மனைவி. அதுதான் தர்ம ரீதியாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த ரிஷி பத்னி அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பில் மனைவி அமைவார்கள், கணவன் அமைவார்கள். ரிஷியை போல் உங்கள் இந்த பிறவியை நீ கடந்து போகக்கூடிய அமைப்பு. இல்லறத்தில் துரோரம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது அந்த அமைப்பு உங்களுக்கு இயற்கையாக வாய்க்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தெய்வ அனுகூலம், தெய்வஸ்தானம், தெய்வ கடாட்சம், பாக்யஸ்தானம், பாக்யவதி, பாக்யவான் அமையக்கூடிய அமைப்பு. கோயில் குளங்கள் அப்படின்ட்டு உங்களுடைய அந்த ப்ராசஸை ப்ராப்பராக இந்த பிறவியில் கணவன் மனைவியாக நிறைவேற்றிட்டு போவீங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இதுதான் சூப்பர் பாவம். 7ஆம் அதிபதி எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி மோட்டிவ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறது தான் நல்லது. ஒருவருக்கு தர்ம பத்னி அமைய வேண்டும் கடவுள் அனுகிரகத்தில். இது இங்கே இருக்கோ இல்லையோ, இது சப்போஸ் இது நான் இங்கே இருக்கிற அமைப்பு மட்டும்தான் சொல்கிறேன். சில டைம் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து வேறு இடத்துல இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு அது சொல்லிடுறேன். இப்போ இந்த சுக்கிரனும் இந்த குருவும் 2 கிரகம் சேர்ந்து அல்லது ஒருவர் பார்த்து சேர்க்கை பார்வை இப்படி இருக்குது அப்படின்னாவே அதுவுமே ஒரு காம்பினேஷன் தான். அவங்களுக்கும் தர்மபத்னி அமைவார்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருந்து இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஆங்கிளையும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மற்ற பாவங்களுக்கும் இந்த காம்பினேஷனில் பொருந்தும். ஸோ அடுத்ததாக 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், சில பேர் மனைவி பேரில் பிஸ்னஸ் செய்வாங்க, இல்லை கணவன் மனைவி 2 பேர்த்து பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இங்கே நெகட்டிவ் இம்பேக்ட் பாவகிரகங்கள் அப்படிலாம் மேக்ஸிமம் இருந்தாலுமே உங்களுக்கு தர்ம பத்னி தான். இந்த பாவத்துக்கு மட்டும் நெகட்டிவ் எதுவும் கிடையாதுங்க, அதனால் பயப்பட தேவையில்லை. 10ஆம் பாவத்துக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் as well as பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த 7ஆம் பாவமும் அதே மாதிரி தான். ஏன்னா 10க்கு 10ஆம் பாவம்
ஏலக்குடையன் 7லேயே இருந்தாலும் அவங்க பேரில் கணவனோ மனைவி பேரில் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. நல்லா நிறைய பேர் எனக்கு தெரிந்து 2 பேர்த்து பேரில் ப்ரைவேட் லிமிட்டெடு அது இதுன்னு ஆரம்பித்து கொடி கட்டி பறப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த மாதிரி நிறையா கப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த லைஃப் பார்ட்னர் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி எம்டி, ஜாயிண்ட் எம்டி, டபுள் எம்டி அந்த மாதிரி மேனேஜிங் பார்ட்னர் டைரக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது நல்ல அமைப்பு. 7ஆம் அதிபதி 10ல் இருப்பது, இல்லை 7ஆம் அதிபதி 7லேயே இருப்பது. ஸோ அந்த அமைப்பு இதில் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. சில பேர்த்துக்கு அது பாவகிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப டவுனாக இருக்கும். நல்ல தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, அது உறுதி. கெடுதல் விரைய பாவம்லாம் இயங்கும்போது சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஜோதிடர் கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஜோதிடர் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் தவறு. ஒரு 3 வருடத்துக்கு ராகு புத்தி இல்லை 10ஆம் பாவத்துக்கு தேவையில்லாத விரைய பாவம் ஏதாவது இயங்குது அப்படின்னா பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். அதுக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நல்ல டைமில் எதாக இருந்தாலும் நல்ல டைமில் செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி 10ஆம் பாவம் 11ஆம் இடத்தில் இருக்குது அப்படின்னா இந்த 7குடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இது கொஞ்சம் சரியில்லாத பாவம் தான். 2வது திருமணத்தை 7ஆம் பாவங்கிறது முதல் திருமணம், 11ஆம் பாவங்கிறது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 11ஆம் பாவம் நட்பு ஸ்தானம். இப்போ நண்பர்களே கணவனோ மனைவியாக வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப நாளாக நட்பு ரீதியில் பழகிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும், பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் 7குடையன் 11 இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். பிடித்திருந்தால் பண்ணணும். சும்மா அப்பா அம்மா சொல்கிறாங்களேன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு திருமணம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் பேசி பார்த்து ஒரு பிடித்திருந்தால் மட்டும் திருமணம் செய்ய வேண்டும். வார்னிங். இந்த 7ஆம் பாவம் இதுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நல்ல நண்பரை போல் பழகக்கூடிய கணவனோ மனைவியோ அமைந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க அவசரத்தில் அப்படின்னா அது 2வது திருமணத்துக்கு வழிவகுக்க வாய்ப்புள்ளது. இதுவுமே ஒரு எனர்ஜி ஸ்தானம். நான் சொன்னேன் இல்லையா, காம திரிவானங்கள், அந்த ஆசை பாவம், ஆசைகளை தூண்டி விடக்கூடிய பாவம். அதே மாதிரி 12ஆம் பாவம் அப்படிங்கிறது மோட்சஸ்தானம், விரய பாவம். இதுவுமே 6ஆம் பாவம் மாதிரி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, ஒரு மாதிரி வேலை விஷயமாக பிரிந்து இருப்பதில் நிறையா இருக்குது. நிறைய பேர் அந்த வேலைக்காக பிரிந்து இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப காலம் அது நீ உள்ளூரில் இருந்தாங்கன்னா அடிக்கடி பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம், வாரம் மீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ பட் இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டில் இருந்தால்தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கூட்டிகிட்டு போக பாருங்கள், தனியாக இருக்க கூடாது. ஏன்னா நெகட்டிவ் வேறு ஏதாவது பாவகிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது நெகட்டிவ், பிரிவினை, தூரமே டிஸ்டன்ஸ் எப்போவுமே பிரிவினையை ஏற்படுத்தும். அதனால் அது தவிர்க்க வேண்டும். பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா சுபமாக இருக்குது. உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 7குடையன் சுக்கிரன் இங்கே தான் மீனத்தில் உச்சமாவார். அப்போ ஒன்றும் ட்ரபுள் இல்லை. வேறு ஏதாவது கூட ராகு பாவகிரகங்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட வச்சு இருக்கிறது தான், ஃபேமிலியோடு ஒன்றாக இருப்பது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி ஆசையே இல்லாமல் ரொம்ப ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுவாங்க. அட்டாச்மெண்ட் அதிகமாக இல்லாமல் அந்யோன்யம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்ணணும். திருமணம் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். இன்றைக்கி தசாபுத்திகள், நீங்கள் திருமணம் ஆகிட்டால் நீங்கள் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் ஃபஸ்ட்டு டேலேருந்தே. அப்போ தான் மற்றவங்க யார் பேச்சையும் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயே எல்லா டெசிஷன் மேக்கிங் எல்லாமே பண்ணிக்கணும். மற்ற நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொந்த தாய் தந்தையரே 2ஆம் பட்சம்தான். கூட பிறந்தவங்க எல்லாமே குடும்பத் தலைவி. நீங்கள் ஒரு குடும்பமாக இந்த பூமியில் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்துடணும். அப்போ தான் கமிட்மெண்ட் வேணும் உங்களுக்கு, எழுதப்படாத அக்ரிமெண்ட் மாதிரி. இல்லை கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த கெடுதல் தசாபுத்தி காலங்களில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி கெடுதல் அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தான் அதை ஓவர் கம் பண்ணணும். உங்களுக்காக யாரும் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. அவசர உலகம், எல்லா அவசர முடிவுகள் இருக்கக்கூடிய காலம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது, அதில் ரீல்ஸ் நிறையா போடுவோம், அதுலேயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜோதிட ஆலோசனை பெறவருங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே தெரிய நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க. நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன், மேக்ஸிமம் சேம் டே கூப்பிட்ருவேன். இல்லை அப்படின்னா அடுத்த நாள் ஷெட்யூல் போட்டுருவேன். சப்போஸ் எனக்கு வேலை இருக்கும் பட்சத்தில். ஸோ என்ன பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி. 2வது, உங்களுக்கு ஏதாவது இந்த ஜோதிடம் சம்மந்தமான ப்ளேலிஸ்ட்டு, புக்ஸு அதோடைய எல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். புக்ஸு அனுப்புங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை போடுங்க, சார்ட் அப்படின்னு அனுப்புங்க. கமெண்ட்டில் தயவுசெய்து போடுங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறேன். கமெண்ட்டில் போட்டாலும் அதில் அனுப்ப முடியாது. யூடியூப்பில் அந்த ப்ரொவிஷன் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு அது தெரியவும் மாட்டேங்குது. எத்தனை முறை நான் வீடியோவில் சொன்னாலும் அதில் போய் சில ப்ளேலிஸ்ட்டுன்னு போடுறீங்க. மேக்ஸிமம் இந்த வயதானவர்கள் தான் போடுறீங்க. அப்படி போடாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, என் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் வரமாட்டேங்குதுன்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கன்னா 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க எல்லாம் நீட்டாக அனுப்பிச்சிடுவாங்க. ப்ளேலிஸ்ட்டு, சார்ட்டு இல்லை புக்கு, லிங்க்கு ஏதோ ஒன்று போடுங்க. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் டீட்டெயிலெலாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி. நன்றி.